Hey what's up guys, welcome back to my channel UTBCC. Last video நம்ம வந்துட்டு servers versus normal desktop PCs பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஓவரால் டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பேசணும். பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஏன் வந்து அந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற CPUs வந்துட்டு நம்மளோட நார்மல் டெஸ்க்டாப் PCஸில் வந்து கேமிங்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த சர்வர் சிபியூஸ்க்கும் நார்மல் சிபியூஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் தான். ஸோ சர்வர் சிபியூஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான உள்ளே இருக்கிற கோர் கவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹையராக இருக்கும் நம்பர்ஸ் வைஸில். எக்ஸாம்பிள் வந்துட்டு 20 இல்லைனா 24 கோர்ஸில் தான் வந்து சர்வர் சிபியூஸ் மெயினாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான ஹையர் கோர் கவுண்ட்ஸ் வந்து நமக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கும் டேட்டா சென்டர்ஸ் இல்லைனா ஹை நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்துட்டு இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் போகிற பிளேசஸில் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஹோம் மீடியா சர்வர் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு இந்த மாதிரியான சர்வர் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் இதில் வந்துட்டு ஹையர் கோர்ஸ் இருக்கிறதுனால கேமிங்கும் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ நிறைய கேம்ஸில் சர்வர் கிரேடோட ப்ராசஸில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நார்மல் i5 i7 இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு சில கேம்ஸில் வந்துட்டு ரொம்ப கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது ஏன் அப்படின்னா வந்துட்டு சர்வர் ப்ராசஸில் நிறைய கோர்ஸ் இருக்கிறதுனால அதில் எல்லா ஒரு சிங்கிள் கோருமே வந்துட்டு ஹை கெப்பாசிட்டியில் வந்து அதாவது ஹை ஸ்பீடில் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ எல்லா கோர்ஸோட ஸ்பீடுமே வந்துட்டு கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு நம்மளோட நார்மல் டெஸ்க்டாப் சிபிஎஸ். ஸோ இது வந்துட்டு நம்மளோட நார்மல் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி மல்டி த்ரெட்டட் பர்ஃபார்மன்ஸ் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி அதுக்கெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் விர்ச்சுவலைசேஷன் இது மாதிரிலாம். சின்ஸ் கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு சிங்கிள் த்ரெட்டட் பர்ஃபார்மன்ஸில் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்றதுனால நமக்கு கேமிங் வைஸில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் கேம்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஹை கோர் சிபிஎஸ்க்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்து ஆப்டிமைஸ் ஆகி இருக்காது. எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 20 கோர்ஸ் இருக்கிற ஒரு ப்ராசஸர் இருக்குது அப்படின்னா அந்த 20 கோர்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு கேம் ஸ்ப்ளிட் ஆகிட்டு தான் வந்து ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். ஸோ நார்மல் கேமுக்கு அவ்வளோ கோர்ஸ் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகிட்டு ஒர்க் லோட் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுனால ஒரு சில கேம்ஸில் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு நார்மல் கேம்ஸ். ஸோ இதனால தான் வந்துட்டு எந்த ஹை அண்ட் பிசி பில்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதில் எங்கேயுமே வந்து சர்வர் ப்ராசஸ் வந்து யூஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹையர் கோர்ஸ் இருக்கிறது வந்து கேமிங் பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்பவே கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும் ஒரு சில கேம்ஸில். அப்படி இல்லைனா ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு வந்து சர்வர் பிளேசஸில் எல்லாமே வந்துட்டு நோ ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட் இருக்காது. அதுக்கப்புறமா இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்காது. நீங்கள் ஸ்டில் ஒரு கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ஒரு சில பிளேசஸில் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ட்ரபிள் ஷூட்டிங் இந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கிளாக் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு 24/7 வந்து ரன் பண்ணுறதுக்காக பில்ட் பண்ணுது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸ் இது மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்லா கோர்ஸ்லையுமே வந்துட்டு கிளாக் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்மளோட நார்மல் டெஸ்க்டாப் சிபிஎஸ் வந்துட்டு ஒரு சில கேசஸில் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய பிளேசஸில் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி ஹையர் கோர் கவுண்ட்ஸ் எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக இல்லைனா நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்காக நீங்கள் வந்து ஒரு சர்வர் ப்ராசஸ் வாங்க வேண்டியது அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து சர்வர் ப்ராசஸ்க்குன்னு சொல்லிட்டு எப்படி நம்மளோட நார்மல் டெஸ்க்டாப் பிசிஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது மாதிரி சர்வர் ப்ராசஸ்க்கு தனித்தனி ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ECC மெமரி. நம்மளோட நார்மல் பிசிக்கு வந்துட்டு இந்த ECC மெமரி வந்து யூஸே இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். உங்களுக்கு ECC மெமரி பற்றி என்ன தெரியணும் அப்படின்னா நான் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் என்னோட ரேம் வீடியோவை. சின்ஸ் சர்வர் சிபிஎஸில் இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்மளோட நார்மல் டே டு டே ஒர்க்கு முன்னாடி மென்ஷன் பண்ண ECC மெமரி இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டே டு டே ஒர்க்கில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு சர்வர் பிசி சிபிஎஸ் வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வர்த்திட்டாக இருக்காது. பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு கேம்ஸ் விளையாடுறப்பே வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணுவீங்க இல்லைனா அதையே வந்து ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு விர்ச்சுவலைசேஷன் மூலமாக ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு தனி விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. கேமிங் தாண்டி நீங்கள் வந்துட்டு எடிட்டிங் இந்த மாதிரியான ஒர்க் லோட்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சர்வர் சிபிஎஸ் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுவே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஹேண்டில் தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. சின்ஸ் கண்டினியூஸாக சர்வர் கிரேட் ஹார்ட்வேர் எல்லாமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய சர்வர் கிரேட் ஹார்ட்வேர்ஸ் வந்துட்டு உங்களோட eBay இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் வெப்சைட்ஸில் நிறையவே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னாவே நார்மல் பேசிக் Xeon ப்ராசஸர்ஸ் வாங்கினீங்க இல்லைனா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் த்ரெட்ரிப்பர் வாங்கினீங்க அப்படின்னாவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான வீடியோஸ் சேனலில் வந்து நிறைய இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பார்ட் இந்த வீடியோவில் வந்து புரியல அப்படின்னா இதை பற்றி எல்லாமே நான் வந்துட்டு தனித்தனியாக இன்டெப்த்தாக வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோஸ்
வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் மேலே வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரியான சிஸ்டம் ரிலேட்டட் எடிட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.